ஸோ இது வந்து ஒரு அரை மணி நேர வீடியோ. அரை மணி நேர வீடியோ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு அரை மணி நேர பயணம்னு சொல்லலாம். இந்த வீடியோ முடியும் போது நம்ம திம்பம் மலையை ஏறி இருப்போம். உள்ள நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சுருக்கேன். வாங்க நம்ம பேசிக்கிட்டே மலை ஏறலாம். ஸோ இந்த திம்பம் மலைப்பாதை பார்த்தீங்கன்னா NH 948ஓட ஒரு பகுதி. இந்த ரோடு பெங்களூரையும் கோயம்புத்தூரையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு சாலையாகும். ஸோ இந்த இடம் தான் பண்ணாரியம்மன் கோவில் செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல இருந்தா மலைப்பாதை ஆரம்பிக்குது. இந்த மலைப்பாதை சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வழியா போகுது. ரெண்டு பக்கம் நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ அடர்ந்த காடுகள் இருக்கு அப்படிங்கிறது. தூரமாக தெரியுற அந்த மலை தான் நம்ம இப்போ ஏறப்போம். இந்த மலைப்பாதையில் மான்கள், யானைகள், நம்மளுக்கு லக்கு இருந்தால் புலிகள் கூட நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மலைப்பாதை வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அருமையான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த பாதையில் பயணித்தவங்களுக்கு அதை பற்றி நல்லாவே தெரியும். அதுலேயும் திம்பம் மலை ஏறிய உடனே லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு டீ கடை இருக்கும். அது ரொம்ப ஒரு ஃபேமஸான டீ கடைங்க. அதில் ராகி வடையும் டீயும் சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் வாகன ஓட்டிகளுக்கு. அந்த நேரம் பார்த்து மழையும் பேஞ்சிருந்ததுன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு சொர்க்கம் நம்மளுக்கு சொந்தம். அந்த டீ கடையை வீடியோவோட எண்டில் நீங்கள் பார்ப்பீங்க லெஃப்ட் சைடில். ஸோ வனப்பகுதிக்குள்ள இந்த சாலை போகிறதால வன விலங்குகளை பாதுகாக்க விதிமுறைகள் கடுமையாக இருக்குது. நீங்கள் இடையில நிற்கக்கூடாது, வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது. இதெல்லாம் உண்மையாலுமே நல்ல விஷயம்தான். ஸோ இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் அடிக்கடி வரும். எதுக்கு இத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க அப்படின்னா வன விலங்குகளோட கிராசிங், ரோட்டை கிராஸ் பண்ணுறது அடிக்கடி நடக்கும். ஸோ அந்த நேரம் பார்த்து நாம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தால் ஒன்றா அந்த வன விலங்குகள் மேலே மோத வேண்டியதாக இருக்கும். வன விலங்குகள் மேலே மோதுனா என்னாகும், அது எந்திரிச்சு சக்கட்டால போயிடும். நாம் தான் திருப்பி சீரழிஞ்சுக்கிட்டு கிடக்கணும். ஸோ அதுக்காக இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் இருக்கிறது ஓகே தான். எனக்கு ஒரு அனுபவம் ஒரு 2007-08 இருக்குன்னு நினைக்கிறேன். முதுமலை, நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதுமலைக்கு ட்ரிப் போயிருந்தோம். அப்போ போயிட்டு திரும்பி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு பைக்குக்காரரு கை காலெல்லாம் சிராய்ப்பு காயம், பூரா ரத்தம், ஹெட்லைட் உடஞ்சி போச்சு. ஏதோ ஒரு ஹெல்மெட் போட்டிருந்தங்காட்டி தப்பிச்சுக்கிட்டாரு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது மான் குறுக்கால வந்துடுச்சு சார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, மான் எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுங்க, வழக்கம் போல் ஒன்றுமே நடக்காத மாதிரி, எனக்கு தாங்க அடி இவ்வளவு அப்படின்னு சொன்னார். ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் அவர் நடந்தது ஒரு விபத்து. ஆனால் அந்த இடத்துல ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருந்திருந்தா இவர் இந்த நிகழ்வுக்கு ஆளாயிருக்க மாட்டார். ஸோ இந்த இடத்துல உண்மையாலுமே ஒரு மான் தட்டுப்பட்டது. சரி, அதை கேமராவை ஷூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி பின்னாடி இருக்கிற கேமராவை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக திரும்பி பார்த்தா மானை காணா. சரி, மீண்டும் பயணத்தை தொடர்வோம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு கொண்டை ஊசி வளைவை நோக்கி கிளம்பியாச்சு.
சரி, எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம். சரி, வனவிலங்கு கிராஸ் பண்ணுறதால ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, அதனால நாம் ஸ்லோவாக போகணும், ஓகே. ஏதாவது ஒரு வனவிலங்கு துரத்துச்சுன்னா இத்தனை ஸ்பீடு பிரேக்கர் வச்சுட்டு நாம் எப்படி வேகமாக தப்பிக்கிறது? ஸோ இது வந்து ஒரு நகைச்சுவைக்காகவும் சிந்திப்பதற்காகவும் மட்டுமே. ஸோ வனவிலங்குகள் கிராசிங், ஸ்பீடு பிரேக்கர், இதை தாண்டி நம்மளுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் 27 கொண்டை ஊசி வளைவு. எஸ், 27 ஹேர்பின் பென்ஸ். ஊட்டியில் இருக்கிற கல்லட்டி ரோட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், அது எவ்வளோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லி. இந்த ரோடு வந்து அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம். இப்போ ஒரே விஷயத்த நம்ம நார்மலாக செய்கிறதுக்கும் திறமையோடு செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதே தான் இங்கேயும். டிரைவிங் தெரிஞ்சால் வண்டி ஓட்டலாம், ஆனால் இந்த மாதிரி சாலைகளில் பயணிக்கிறதுக்கு உண்மையாலுமே திறமை வேண்டும். ஸோ வனவிலங்குகள் நடமாட்டம் காரணமாகவும் நைட் டைமில் அடிக்கடி ஆக்சிடென்ட்ஸு இல்லை டிராஃபிக் ஜாம் எல்லாம் ஆகுது நிறையா. அப்படிங்கிறதுனால நைட் டைம் ட்ராவலை இந்த ரோட்டில் பேன் பண்ணியிருக்காங்க. செங்குத்தான சரிவுகள், கூர்மையான திருப்பங்கள், அதிக போக்குவரத்து மற்றும் டிராஃபிக் ஜாம் ஆகிய எல்லாத்துக்கும் இந்த ரோடு வந்து பயங்கர ஃபேமஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹேர்பின் பென்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும் நான் என்ன சொல்ல வந்து அந்த ரோடோட டேஞ்சர் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே. அதுலேயும் 20வது ஹேர்பின் பென்ல ஒரு சம்பவம் ஆயிருக்கும், ஜஸ்ட் மிஸ்ஸு. அது எனக்கு நடந்தது தான், அதை நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அந்த 20வது ஹேர்பின் பென்னோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ இந்த சாலை பயணத்தில் இருக்கிற திருப்பங்கள் இது போல தான் வாழ்க்கை பயணத்தில் இருக்கிற திருப்பங்களும். என்னைக்கும் எல்லா நாளும் ஒரே நாள் கிடையாது, ஒரே டிராஃபிக் கிடையாது. அதுக்கு தகுந்தா போல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது இருக்குது. அதுலேயும் இந்த லோடு வண்டி ஓட்டுற நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்ககிட்ட எல்லாம் பேசி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட ஒரு கதையெல்லாம் இருக்காது, ஒரு 1000 கதை இருக்கு. ஸோ இதுதான் முதல் ஹேர்பின் பென். ஒன்று முடிஞ்சது, இன்னும் 26 காத்திருக்கு. அதுலேயும் 20வது சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 27 ஹேர்பின் பென்ல ஏதோ ஒரு ஹேர்பின் பென்ல ஒரு சிக்கல் நைட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஹேர்பின் பென்லையும் 2 சைடும் வண்டி அப்படி தேங்கி கிடக்கும். அது இப்போதான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஏதாவது விபத்தாக இருந்ததுன்னா திருப்பி ஆம்புலன்ஸ் மேலே வர்றது கூட வழி கிடைக்காது. நீங்கள் சொல்ல முடியாத துயரம். நீங்கள் டிராஃபிக் ஜாம் மட்டும் நைட் ஆயிடுச்சு, நைட்டில் பகலில் எப்போ ஆனாலும் இப்படித்தான் அப்படிங்கிற துயரமே கிடையாது. வெளியே இறங்குறதுக்கு பயம், எத்தனைன்னு சொல்கிறது. இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் தொடர்ந்து பிரச்சனையாகவே இருக்கிறதுனால தான் இரவு நேர பயணத்தை வந்து மொத்தமாக மூடிடலாம், பகலில் மட்டும் வண்டி போகட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தது பரவாயில்ல தான். ஏன்னா வண்டியில் பயணம் பண்ணும்போது இப்படி தான் நம்ம தயாராகி பயணம் பண்ணுவோம் அப்படிங்கிற எதுவுமே ஒரு கோட்பாடே நம்ம இன்னும்
வளர்த்துக்கல. பாருங்க நைட்டு அந்த டிராஃபிக் ஜாம்ல வண்டி ஒரு வேளை நடு காட்டுல டிராஃபிக் அந்த கொண்டை ஊசி வளைவுலையோ இல்லை ஏதோ ஒன்றில் சிக்கிக்கும் போது எத்தனை பிரச்சனைக்கு பயப்பட வேண்டியது இருக்கு. தண்ணி இருக்காது, ஒரு சிலர் வண்டியில் பெட்ரோல் டீசல் கம்மியாக இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், ஏசியில் இருப்போம். ஸோ இது எப்போ முடியும் அப்படிங்கிறது தெரியாதையே ஓடிக்கிட்டு இருப்போம். பல பேர்த்துக்கு ஃபியூலும் காலியாக இருக்கு, இறங்கி நிற்க முடியாது, ஏதோ புலிகிளி வந்துருமோன்னு பயம். ஸோ இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கிறதுனால தான் அதுலேயும் இரவு நேரத்தில் மீட்பு அப்படிங்கிறது இன்னுமே சவாலானது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் கருத்தில் கொண்டு தான் சரி ஒரேடியாக நைட்டு மூடிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அவங்க மூடி வச்சுருக்காங்க. ஒரு வகையில் நைட்டு பயணம் பண்ண முடியாதது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகலில் வண்டி ஓட்டுறதை விட நைட் வண்டி ஓட்டுறது கொஞ்சம் ஒரு இயல்பாகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இந்த சாலையில் நல்லா இருக்கும், ஏதாவது டிராஃபிக் ஜாம் கீது ஆயிடுச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ சென்னை, கோயம்புத்தூர் போன்ற சிட்டிஸ்லாம் இருக்கிறவங்க சிட்டியோட டிராஃபிக் ஜாம் பார்த்தே எங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு முறை இந்த ரோட்டை ட்ரை பண்ணலாம். ஒரு 4-5 ட்ரிப் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ ஒன்று கண்டிப்பாக மாட்டோம். வாழ்த்துக்கள். டிராஃபிக் ஜாம் மட்டும் இல்லை, அந்த பண்ணாரியம்மன் கோயில் செக் போஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட் வர்றதுக்குள்ள ரோட்ல 2 சைடும் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா கட்டாயம் அனிமல் ஸ்பாட் ஒவ்வொரு தடவையும் நீங்க பார்க்க முடியும். ஏதோ ஒன்று யானையோ இல்ல மானோ ஏதோ ஒன்று கண்டிப்பா சைடில் நின்றுகிட்டே இருக்கும். காலையில நேரம் பார்த்தீங்கன்னா கீழே பண்ணாரியம்மன் கோயில் செக் போஸ்ட்ல அவ்வளவு வண்டி தேங்கி இருக்கும். எதுக்குன்னா காலையில ஒரு 6 மணிக்கு நீக்கி விட்றாங்கன்னா டக்குன்னு முன்னாடி கிளம்பி ஸ்பீடாக போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மலை ஏறிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹேர்பின் பென்ஸ் இந்த மாதிரி ஹில் ரோடில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஈஸ்ட் சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா சன் ரைஸ் ஆகும். அதை இந்த ஹைட்ல இருந்து பார்க்கறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அப்புறம் வண்டி ஸ்லோ ஆயிரும், நம்ம ஸ்லோவாக தான் போவோம். இது நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாகவே பயணம் பண்ணுறது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதுலேயும் இந்த மலைகள் மாதிரி ஹில் ரோட்லாம் வண்டி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோவாக ரிலாக்ஸாக சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு ஒரு ஏதோ ஒரு சிந்தனையோட அழகாக போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு உண்டான விடை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ எவ்வளோ பேருக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்னை எல்லாம் விட்டாங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வேணாலும் போயிட்டே இருப்பேன். நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது தனியாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம கூட யாருமே பேசுறதுக்கு ஆள் இருக்காது, ஃபோன் அப்படியே சும்மா பக்கத்தில் கிடக்கும். சில நேரம் பாட்டு ஓடும், சில நேரம் பாட்டு ஓடாது, இருந்தாலும் வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம மண்டைக்குள்ளேயும் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் வண்டி ஓட்டும் போது. அது அந்த மோடில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா டாக்டர் பிரகாஷ் மூர்த்தி அப்படின்னு ஒருத்தர், அவர் டாக்டர் தொழிலையும் பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருப்பார். பல பயனுள்ள விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணுவார். தண்ணி வெயில் காலத்தில் தண்ணி எவ்வளோ குடிக்கணும்,
அப்புறம் சர்க்கரைக்கு என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எது சாப்பிட்டா உடனே சர்க்கரை ஹைக் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இதுதான் அப்படிங்கிறது இல்லாமல், ஸோ மருத்துவ ரீதியாக நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவை தேவையில்லை அப்படிங்கிறது எல்லாமே ரீல்ஸாக சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி, அவர் ஏன் இங்கே இந்த வீடியோக்குள்ளே வர்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மருத்துவ குறிப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்த ரீல்ஸுக்கு நடுவில் ஒரு நாள் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. யாரோ ஒருத்தர் தவறிட்டாங்களாமா, இவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்காங்க, சைன் பண்ணி கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபா கிடைக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு அம்மா இவர்கிட்ட சொன்னாங்களாமா. அதை வந்து இவர் ரீல்ஸாக சொல்லியிருந்தாரு. சரி, இது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத அதில் ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் புரியுது. இன்சூரன்ஸ்னால் வருஷம் ஒரு 10,000 20,000 இல்லை ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10,000 20,000 அப்படி தான் கட்டணுங்கிறது கிடையாது. மாதம் ஒரு 500 ரூபா 1000 ரூபா கட்டி கூட நம்ம இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவர் சொல்லி எனக்கு புரிஞ்சுது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தோராயமாக புரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டில் பெயிண்டிங் பண்ணுறதுல ஆர்வம் இருக்கும், இல்லை இந்த கிராஃப்ட் அட்டை பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறதுல ஆர்வம் இருக்கும், எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸை வச்சு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறதுல ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும். ஆனால் நமக்கு ஆர்வம் வண்டி ஓட்டுறதில்ல. அப்போது அந்த பாதுகாப்புக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் சீட் பெல்ட் போட்டுக்கலாம், வண்டி மெதுவாக ஓட்டலாம், இப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி தின விபத்துகள் சாலையில் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்து அந்த விபத்து செலவுக்கும், ஒருவேளை அந்த விபத்தில் எதிர்பாராத விதமாக ஏதாவது தவறிட்டாங்க அப்படின்னாலோ அதுக்கு மேலே அந்த குடும்பம் என்ன ஆகும் இப்படிங்கிறது எல்லாம் பற்றியும் சிந்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா? கார்ப்பரேட் கம்பெனிஸ் இல்லைன்னா மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பெனிலேயே ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களும் பண்ணிக்கணும். ஆனால் இந்த வேன் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுற நண்பர்கள்லாம் கட்டாயமாக அதெல்லாம் வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க வருமானத்துக்கு இது இப்படி பண்ண முடியுமா? மாதம் இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு இவ்வளோ அமௌண்ட்டு, வருஷம் இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த அந்த டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதனால இந்த காலத்தில் ஒரு மாதம் 500 ரூபா 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஒரு 35 வயசுல இருக்கிற ஒருத்தர் வந்து மாதம் 1000 ரூபாய் செலுத்தினா வருஷம் 12,000 ரூபாய். அடுத்த 35 வருஷத்துக்கு அவர் அதை செலுத்திட்டு வர்றாரு அப்படின்னா ஒரு 4,20,000 ரூபா செலுத்தியிருப்பாரு. 35 வருஷமும் சேர்ந்து மாதம் 1000 செலுத்தினா அடுத்த 35 இயர்ஸுக்கு ஒரு 4,20,000 ரூபா மொத்தமாக கட்டியிருப்பாரு. இப்போ இந்த இடத்துல ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ஒரு இந்தியன் அப்படின்னு நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது 67.74 வயது அப்படின்னு சொல்லுது. ஸோ தோராயமாக ஒரு 67-68 வருஷம் ஒரு இந்தியன் வாழ்வான் அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுது. அதே ஒரு அமெரிக்கர் வந்து 77 வருஷமும், ஒரு ஜப்பானியர் வந்து 84 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம கதையை மட்டும் பார்ப்போம். ஸோ அப்போ 67-68 வயசு தான் நம்ம வாழ போகிறோம் ஆவரேஜாக. அதாவது அதை விட கூடவும் வாழ்ந்துருப்பாங்க, அதை விட குறைஞ்ச வயசுலையும் இறந்துருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஆவரேஜான ஒரு கால்குலேஷன் பண்ணி ஒரு 67-68 வயசு அப்படின்னு ஒரு டேட்டா சொல்லுது. ஸோ நம்ம இங்கே தோராயமாக ஒரு 70 வயசு வரைக்கும் ஒரு கால்குலேஷன் போட்டோம். 1000 ரூபாய் செலுத்தினா அடுத்த 35 வருஷத்துக்கு ஒரு 35 வயசில் இருக்கிறவர் 4,20,000 ரூபா செலுத்தியிருப்பார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த 1000 கையிலிருந்து போகிறது தெரியாது. கண்டிப்பாக ஒரு பல்காக போகும்போது தெரியும். கையிலிருந்து ஒரு சின்ன 1000 500 அப்படி போகிறது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. அப்படி போகிறதன் மூலியமா இடையில ஏதோ ஒரு ரிஸ்க் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது.
இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் உங்கள் மனசுக்கு எது நேர்மையாக படுதோ அந்த கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா பாலிசி பஜார் அப்படிங்கிற ஒரு ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்களே அந்த க்ரைட்டீரியாலாம் நீங்களே ஃபில் பண்ணும்போது அதே சொல்லிடும். நீங்கள் இந்த அமௌண்ட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இத்தனை வருஷம் வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அதே சொல்லிடும். அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் எந்த கம்பெனியோ என்ன அமௌண்ட்டோ அது எல்லாமே நீங்களே உங்கள் மனசுக்கு எது திருப்தியாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாதுகாப்பான ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சிருக்கிறது கட்டாயமானது. அதுலேயும் வாகன ஓட்டிகளே மிகவும் கட்டாயமானது. ஸோ உங்கள் கூட இப்போ பேசிக்கிட்டே எத்தனை கொண்டை ஊசி விளைவு நம்ம ஏறி இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட கடந்து வந்திருக்கிறோம். ஆமாங்க, எவ்வளோ திறமையான ஓட்டுநராக இருந்தாலும் சாலை ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. எப்படியோ ஏதோ ஒரு நாள் ஏமாத்திரும். அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். நம்ம இப்போ ஆக்சுவலாக போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோண்டலிங் அப்படிங்கிற ஒரு இடம் கர்நாடகாக்குள்ளே இருக்குது. அது ஒரு டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ். திபெத்திய மக்கள்கள் அங்கே குடியேறி இருக்கிறாங்க. அது எந்த காலத்தில் குடியேறினாங்க அதை பற்றின முழு விவரமெல்லாம் அடுத்த வீடியோவில் வந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் தெரியாதனமாக ஒரு டிபெட்டியன் ஹோட்டலுக்குள்ளே போய் நாங்கள் பட்ட பாடு இருக்கே, அது அடுத்துல பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த 20வது ஹேர்பின் பெண்டு வரப்போகுது. நமக்கு முன்னாடி ஒரு வேன் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வேனை கவனமா பாருங்க. இதுதாங்க அந்த சம்பவ இடம், 20வது ஹேர்பின் பெண்டு. இதுக்கு நாங்கள் ராய்க்கல் சுத்து அப்படின்னு வச்சிருக்கிறோம். அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் என்ன சொல்ல வரேன்னு. இருக்கலே இதுதான் டேஞ்சரான ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மகாராஜா எப்படி நிறுத்தி வச்சிருக்காரு பாருங்க ரைட் சைட்ல. இந்த முன்னாடி இருந்தது மட்டும் லோடு வண்டியா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கர சீன். நான் சொன்ன இல்லைங்களா, டிராஃபிக் ஜாமு மற்றபடி எல்லாம் அது எல்லாம் இன்னைக்கு அரங்கேறி இருக்கும். மொத்தம் இருக்கிற 27 கொண்டையூசி வளைவுல இந்த 20வது கொண்டையூசி வளைவு தான் மிக மிக ஆபத்தானது. விட்டா போதுன்னு சைடு எடுத்துட்டு இனி பின்னாடியே வெள்ளடா சாமி அப்படின்ட்டு ஒரே முடுக்கா முடுக்கியாச்சு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் எந்த இடத்துலையும் ஸ்பீடை கூட்டவோ குறைக்கவோ கிடையாது.
என்ன ஆக்சுவலாக அந்த 1x ஸ்பீடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்பீடை அப்படியே வச்சு தான் எடிட்டிங் பண்ணி போட்டிருக்கேன். இதில் என்ன ஒரு ஏன் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு மொத்தமாக ஒரு கீழே பண்டாரியம்மன் செக் போஸ்ட்ல இருந்து மேலே திம்பம் போய் ஏறி சேர்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத நான் கவனிச்சதில்லை, நோட் பண்ணதும் இல்லை. ஸோ அந்த வகையில் கீழே பண்ணாரியம்மன் கோயில் செக் போஸ்ட்ல இருந்து மேலே திம்ப ஏறி முடிக்கிற வரைக்கும் எந்த டிராஃபிக் ஜாமோ வேற எந்த ஒரு இடைஞ்சலோ இல்லை அப்படின்னா தோராயமா ஒரு அரை மணி நேரம் இந்த மலையேற்றத்துக்கு உண்டான பயண நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஸோ இந்த ரோடோட மோசமான அனுபவம் அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி நேரம் டிராஃபிக் ஜாம்லாம் நான் மாட்டியிருக்கேன். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, கரெக்டாக நாம் இன்ஜின் ஆஃப் பண்ணுற நேரம் பார்த்து 2 இன்ச்சு முன்னாடி நகரும். ஸோ இப்படிப்பட்ட அனுபவங்களை தந்த இந்த சாலைக்கு மிக்க நன்றி. நம்ம அங்கே 20வது ஹேர்பின் பெண்டில் ரைட் சைடில் ஒரு லாரி நின்றுட்டு இருந்தது பார்த்தீங்களா? கண்டிப்பாக என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், அந்த ஓட்டுநர் வந்து கண்டிப்பாக இந்த சாலைக்கு புதுசாக இருக்கணும், இல்லைன்னா குரங்கு படலாக இருக்கணும். நான் எதை வச்சு அவரை இந்த சாலைக்கு புதுசு இல்லை கொஞ்சம் பழக்கம் இல்லாதவர் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு 5 அடி முன்னாடி தள்ளி அந்த லாரியை நிறுத்தியிருந்தாருன்னா டிராஃபிக் ஜாம் அவ்வளோதான், முடிஞ்சுது. எந்த வண்டி வந்து அப்படியே முகத்தை காட்டி திருப்ப முடியாது. ஆனால் இவர் வண்டி நின்றுட்டு இருக்கும், இவருக்கு பின்னாடி வரிசையாக வண்டிகள் சேர்ந்துருக்கும், பின்னாடியும் வண்டிகள் சேர்ந்துருக்கும். இது இது அந்த அந்த 20வது சுத்து அப்படிங்கிறது அதுல கொண்டாந்து இப்படித்தான் நிக்க வைக்கும். அது அனுபவம் இல்லாத மக்களை இப்படித்தான் கொண்டாந்து நிக்க வைக்கும். இவர் என்ன பண்ணிருக்கோம்னா பின்னாடியே நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 செகண்டாவது ஹார்ன் அடிச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, யாரும் மேல வரல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வண்டி எடுத்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு உண்டான பாதிப்பு கூட இருந்திருக்காது. ஸோ நான் சொன்ன விஷயங்களை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச அடிக்கடி டிராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால், இல்லை ஓட்டுநர்கள், கனரக ஓட்டுநர்கள் யாராவது இருந்தால், யாராக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் டைப் இருக்குது, இது வந்து ஒரு சின்ன தொகை தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்லி கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி எனக்கு இன்னொருத்தர் சொன்னார்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, எனக்கு அப்படித்தான் தெரிய வந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு கடத்துறேன் சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்களும் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இது அந்த கம்பெனிக்காரன் பொழைச்சிட்டு போகிறான், நமக்கு இதில் என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எந்த வகையில் பலனடைவோம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நாம் கவனம் செலுத்தணும்னா போதும். ஸோ இதுதான் கடைசி ஹேர்பின் பெண்ட், 27வது ஹேர்பின் பெண்ட். நீங்கள் முதல் ஹேர்பின் பெண்டை பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது வந்து கடைசி ஹேர்பின் பெண்ட். இதோட வந்து கொண்டை ஊசி வளைவுகள்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் பொருள்களை கொண்டு வர்றதை தவிர்த்துக்குங்க. வாகனம் இன்னும் பெருகிட்டே தான் இருக்கும், அதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
ஆனால் அதை தாண்டி நம்ம போடுற குப்பைகளை கொஞ்சமாவது நம்ம கட்டுப்படுத்தலாம். திருப்பி அடுத்த ஜெனரேஷன் வந்து இதே மாதிரி நாம் நின்று இங்கே வேடிக்கை பார்த்த சன்ரைஸு, பார்த்த இவ்வளோ இயற்கை காட்சிகளை அவங்களும் பார்க்கும்போது இடம் இதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் விருப்பமும் அதுதான் இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்குவோம். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டிபெட்டியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நாம் கிட்டத்தட்ட திம்பம் மலையை ரீச் பண்ணிட்டோம். அந்த திம்பம் போர்டு தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து தலமலை ரோடு. அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுனால முன்னாடி செக் போஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த செக் போஸ்ட்டில் ஏதாவது உங்களுக்கு அனுமதி இருந்ததுன்னா உங்களை விடுவாங்க, இல்லைன்னா விட மாட்டாங்க. மற்றபடி அங்கே பஸ் போக்குவரத்து இருக்குது. நான் ஒரு ட்ரிப்போ 2 ட்ரிப்போ போயிருக்கேன். ஸோ அப்படி லெஃப்டில் போகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கண்டினியூ பண்ணிங்கன்னா ஆசனூர் வரும். ஆசனூருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரோடு கொள்ளைகாலுக்கு ரைட்டில் திரும்பும். நீங்கள் அது வழியாக போனீங்கன்னா கேர்மேளம் செக் போஸ்ட்டு. ஸோ அந்த ரைட் எடுத்ததுலேருந்து கேர்மேளம் செக் போஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய போக்குவரத்து ஒன்றும் இருக்காது. ஆனால் போகிற ரோடு எல்லாமே ரொம்ப நேச்சுரல் சீனரிக்காக இருக்கும். ஈவன் அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏதோ ஒரு டைம் கிடைக்கிறப்ப தனியாகவோ இல்லை உங்கள் நண்பர்களோடையோ இங்கே ஒரு பயணம் செஞ்சு, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துறதெல்லாம் நேராக பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த டீ கடையில் போய் டீ குடிச்சு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னும் வரும்போது டிராஃபிக் ஜாம் மட்டும் ஆயிடக்கூடாது அப்படின்னு இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டு வந்துடுங்க. அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது, ஒரு தடவை நின்னீங்கன்னா தன்னால் புரியும். ஸோ இந்த பயணம் கிட்டத்தட்ட முடிஞ்சுதுங்க. திம்பம் போர்டு வந்தாச்சு. லெஃப்டில் அந்த டீ கடை இருக்கும் பாருங்கள். இது வரைக்கும் என் கூட பயணம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.